ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா பெங்களூர் கனகபுரா ரோட்டில் இருக்கிற ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டரில் தான் இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குரு அவர்களோட ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பார்க்காம இருந்தால் அந்த விளாக் பாருங்கள். இந்த விளாகில் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோட கனகபுரா ரோடு ஆசிரமில் இருந்து எப்படி வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிட்டு ஹோசூர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குரு அவர்களோட ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர் கனகபுரா ரோட்ல இருந்து ஹோசூர் நோக்கிய பயணத்துக்குள்ளே போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. த பியூட்டிஃபுல் ஹெவன்னே சொல்லலாம். பெங்களூர் சிட்டி பக்கத்தில் ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஓயாசிஸ் மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல் ஹெவன். ஸோ அங்கேருந்து நம்ம இப்போது வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்தோடனே உங்களுக்கு ஆட்டோஸ் நிறையா இருக்கும். பஸ் ஸ்டாண்டும் வந்து பக்கத்துலேயே இருக்கும். நம்ம லெஃப்ட் திரும்பி ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து போனாவே வந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கேருந்து வந்து உங்களுக்கு கலசிபாளையம், பன்சங்கரி இங்கெல்லாம் போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு சேஞ்ச் ஆகிக்க வேண்டியது தான். நாம் இப்போ கலசிபாளையம் போயிட்டு அங்கேருந்து ஹோசூர் பஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா, வாங்க போவோம். பிஎம்டிசி பஸ்ஸஸே நிறைய அவைலபிளாக இருக்குங்க. பிஎம்டிசி பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ இதில் எந்த பஸ் கலசிபாளையம் போகுதோ அந்த பஸ்ஸில் ஏறி போயிட வேண்டியதுதான். மக்களவே, நம்ம ஆசிரமத்திலிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்லயே நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. கலசிபாளையம் போற பஸ் வரணும். நிறைய பிஎம்டிசி பஸ்ஸஸ் வருது. சிலது பனசங்கரி வரைக்கும் தான் போகும். சில பஸ்ஸஸ் தான் வந்து உங்களுக்கு கலசிபாளையம் வரைக்கும் போகுது. பாருங்க, பனசங்கரி பஸ். இது ஃபுல்லாவே வந்து பெங்களூர் ரூரல் ஏரியாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. தேர்ட் வேவ் காஃபி, அஜ்வான், ட்ரை ஃப்ரூட்ஸ். மக்களே, ஒரு பிஎம்டிசி பஸ் வருதுங்க. ஆஹா, இதுவும் போகாது போல் இருக்கு. இது பனசங்கரி போற பஸ் தான், பட் ஆனா இங்க நிக்கல. வெயிட் பண்ணோம். நிறைய பஸ்ஸஸ் வருது, சில பஸ்ஸஸ் தான் இங்க நிக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸுங்க. நிறைய வந்து பனசங்கரி போற பிஎம்டிசி பஸ்ஸஸ் தான் வருது. கலசிபாளையம்க்கு ரேரா தான் பஸ் வரும் போல. ரேரா இந்த சென்ஸ், இங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு பனசங்கரி பஸ் வந்தா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா தான் வந்து கலசிபாளையம் வரைக்கும் போற பிஎம்டிசி பஸ்ஸஸ் வரும் போல. அதனால நம்ம பனசங்கரி வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 24 rupees ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர்ல இருந்து நம்ம பனசங்கரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு. பனசங்கரி வந்து நம்ம சவுத் பெங்களூருக்கு ஒரு முக்கியமான ஜங்ஷன் மாதிரிங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஒரு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பெரிய பிஎம்டிசி பஸ் டிப்போ இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் பக்கத்துலயே இருக்கும். கிரீன் லைன் மெட்ரோ வந்து இப்போ சில்க் இன்ஸ்டியூட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம கனகபுரா ரோட்ல இருக்கிற கடைசி மெட்ரோ ஸ்டேஷன் இது. ஸோ இதுலயும் நீங்க வந்துக்கலாம். ஸோ நீங்க ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருந்து ஹோசூர் போகணும்னா அல்லது பெங்களூருக்குள்ள போகணும்னா இந்த சில்க் இன்ஸ்டியூட்ல எடுத்துட்டு ட்ரெயின் எடுத்தீங்கன்னா கிரீன் லைன் இது. ஸோ கிரீன் லைன் வந்து உங்களுக்கு மெஜஸ்டிக் வரைக்குமே போகுங்க. லால்பாக் எல்லாம் கிராஸ் பண்ணி ஜெயாநகர், லால்பாக் வழியா உங்களுக்கு மெஜஸ்டிக் வரைக்குமே போகும். மெஜஸ்டிக் தாண்டி மல்லேஸ்வரம் அந்த ஏரியாக்களுக்கெல்லாம் கூட இந்த கிரீன் லைன் போகும். ஸோ உங்களுக்கு இந்த வழியில பாத்தீங்கன்னா ஆர்வி ரோடுன்னு ஒண்ணு இருக்கும். ராஷ்டிரிய வித்யாலயா ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் பனசங்கரிக்கு அடுத்த ஸ்டேஷன். ஸோ அது வந்து எல்லோ லைனும் கிரீன் லைனும் மீட் பண்ற ஜங்ஷன். நமக்கு எல்லோ லைன்ல இருந்து ஹோசூர் ரோட்ல இருக்கிற பொம்மசந்திரா மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இன்னொரு மெட்ரோ கிடைக்கும். நம்ம இறங்கிட்டு எல்லோ லைன் எடுத்துக்கணும். ஸோ நம்ம பனசங்கரி வரைக்குமே போறதுனால அங்க போய் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஆர்வி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் வாக்கு. ஸோ அங்கிருந்து நம்ம எல்லோ லைன் எடுத்து பொம்மசந்திரா போயிட்டு அங்கிருந்து அத்திபலை போய் ஹோசூர் போயிடலாம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம் நம்ம டிராவல.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்க் இன்ஸ்டிடியூட் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டி டுவர்ட்ஸ் பன்ஷங்கரி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இங்க பாருங்க, ஒரு பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் இருக்கு, கேஎஸ் பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வரும், நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தானே அஃபிலியேட்டடா இருக்கு. அந்த மாதிரி கேரளால பாத்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டின்னு இருக்கும், விடியூன்னு சொல்லிட்டு. அந்த யூனிவர்சிட்டி கீழே தான் இங்க இருக்கிற பாலிடெக்னிக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே வந்து அஃபிலியேட் ஆயிட்டு இருக்குங்க. சோ நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் பெங்களூர் சுத்தியும் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கும். நம்ம சென்னை சுத்தியும் எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குங்க. சோ இப்ப நாம வந்து டுவர்ட்ஸ் பன்ஷங்கரி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சில்க் இன்ஸ்டிடியூட்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஹாஃப் கிலோமீட்டருக்கு வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அதனால சிட்டிக்குள்ள போறதுக்கும் வந்து பெங்களூர் ரூரல் ஏரியாஸ்ல இருந்து கனகபுர ரோட்ல இருந்து உங்களுக்கு நல்லாவே கனெக்டிவிட்டி இருக்கும் சிட்டிக்குள்ள போறதுக்கு. சோ ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டருக்கு நீங்க வர்றதுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க இன்கேஸ் கலசிபாளையம் கேஆர் மார்க்கெட் வந்துட்டா பஸ்ஸும் எடுத்துக்கலாம், ட்ரெயினும் எடுத்துக்கலாம். நீங்க அங்கிருந்து கிரீன் லைன் எடுத்தீங்கன்னா சில்க் இன்ஸ்டிடியூட் வரைக்குமே வந்துடும். சில்க் இன்ஸ்டிடியூட்ல இருந்து பாத்தீங்களா ஒரு 10 மினிட்ஸ் தான், நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். நீங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர்னு கேட்டு இறங்கிக்கலாம். அதே மாதிரி திரும்பி போறப்ப நீங்க எதிர் கலசிபாளையம் போய் அங்கிருந்து பிரைவேட் பஸ்ஸஸ் கிடைக்கும். கலசிபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹொசூர் வர்றதுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் கிடைக்கும். சோ இன்கேஸ் நீங்க கலசிபாளையம் வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்வி ரோடு போயிட்டு அங்கிருந்து எல்லோ மெட்ரோ பிடிச்சு பொம்மசந்திரா போயிட்டு அங்கிருந்து அத்திமலை போயிட்டு இன்னொரு பஸ் பிடிச்சுக்கலாம். அது வந்து இன்னுமே கொஞ்சம் குயிக்கா இருக்கும், டிராபிக்கையும் நாம ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம்.
மக்களே, நம்ம கனகபுரா ரோட் ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர்ல இருந்து பன்சங்கரி வந்தாச்சுங்க. நம்ம ஆக்சுவலா கலசிபாளையம் போலாம்னு நினைச்சோங்க. பட் ஆனா பஸ் எது கிடைக்குதோ அது ஃபர்ஸ்ட் வந்துடலாம்னு சொல்லிட்டு பனசங்கரி வந்தாச்சு. பன்சங்கரியில என்ன விசேஷம்னா, இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹப் கனகபுரா ரோட்ல. இங்க பாருங்க, இதுதான் பனசங்கரி மெட்ரோ ஸ்டேஷனுங்க. ஸோ இங்க பனசங்கரி, ஏன் இந்த ஊருக்கு பனசங்கரின்னு பேருனா, பனசங்கரி அம்மன் டெம்பிள் இருக்கு. அங்க ஒரு டெம்பிள் இருக்கு பாருங்க, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். மக்களே, பன்சங்கரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே வந்து மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கு. இங்க பாருங்க, லெவிஸ்டோ காஃபி ஷாப்பு, நம்ம எலக்ட்ரிக் சார்ஜர்ஸ் எல்லாம் இருக்கு இவி வெஹிக்கிள்ஸ்க்கு. ஸோ அங்கிருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்லயே உங்களுக்கு பனசங்கரி அம்மன் டெம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமான ஷாப்பிங் ஏரியாவும் வேற. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஷாப்பிங். ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. இங்க பாருங்க, கோவிலோட செப்பல் ஸ்டாண்டுங்க. கோவிலுக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. பெங்களூர்ல பன்சங்கரி அம்மன் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். உள்ள நிறைய கூட்டமா இருக்கும். இன்னைக்கு நான் வெளியே இருந்து மட்டும் காமிக்கிறேன், ஓகேவா? இங்க பாருங்க, சூப்பரா மெட்ரோ ஸ்டேஷன் பேக் சைடே பாத்தீங்கன்னா நல்லா பெரிய டெம்பிள்ங்க பனசங்கரி அம்மன் கோவில். ஆக்சுவலா பாதாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாதாமி, சாளுக்கியா, அந்த ஆர்கிடெக்சர் எல்லாம் இருக்கிற ஊரு, பாதாமி கேவ் டெம்பிள் எல்லாம் ஊரு. அங்கதான் மெயின் பனசங்கரி அம்மன் கோவில் இருக்கு, ஓகேவா? அந்த மாதிரியா இங்க ஒரு கோவில் கட்டி இருக்காங்க பெங்களூருக்குள்ள. மக்களே, பனசங்கரி அம்மன் கோவில் பக்கத்திலேயே வந்து எல்வி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்னு இருக்குங்க. அங்க வந்து எல்லோ லைனும் கிரீன் லைனும் கனெக்ட் ஆகும். ஆக்சுவலா பொம்மசந்திரா இருக்குல்ல, ஹோசூர் ரோட்ல இருக்கிற பொம்மசந்திரா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இங்கிருந்து கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம மெட்ரோல போய் பொம்மசந்திரா இறங்கிட்டு அங்கிருந்து அத்திப்பள்ளி போய் அங்கிருந்து ஹோசூர் போயிடலாம். அது ஈஸியா இருக்கும். ஆல் த வே கலசிபாளையம் போய் பஸ் எடுக்கிறதுக்கு பதிலா. மக்களே, டெம்பிள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே வந்து பன்சங்கரி பஸ் டிப்போ இருக்குங்க. கேஎஸ்ஆர்டிசி, பிஎம்டிசி பஸ் டிப்போலாம் இங்க இருக்கு பாருங்க. பன்சங்கரி பஸ் ஸ்டாண்டு. பெங்களூருக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, பிஎம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும், லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ். இப்பதான் ஹோசூர்லயும் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம், அத்திப்பள்ளியில போய் இறங்கிட்டு லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா அதுல நம்ம டிராவல் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் போகுது பாருங்க. அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் எல்வி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன். அங்கிருந்து நமக்கு ஹோசூர் ரோட்ல இருக்கிற பொம்மசந்திரா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் கிடைக்கும். மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. இங்கிருந்து வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான். மக்களே, நம்ம பன்சங்கரியில இருந்து ஆர்வி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருக்கோங்க. ஒரு 500 மீட்டர்ஸ். நம்ம பெங்களூரோட சிட்டி ரெசிடென்ஷியல் ஏரியா வைப்ஸே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஃபுல்லா வந்து எல்லா பக்கம் வந்து மரங்களா இருக்கும். மெயின் ரோட்ஸ்லயே பார்த்துருப்பீங்க, எங்க பார்த்தாலும் கார்டன்ஸும் மரங்களுமா இருக்கும். இன்டீரியர் ஏரியாஸ்லாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, எந்த மரத்தையும் வந்து சிட்டிக்குள்ள வெட்டவே மாட்டாங்க. அதனாலேயே வந்து சிட்டி செம்ம பியூட்டிஃபுல் வைப்ஸோட எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ இங்கிருந்து வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வாக் நமக்கு ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. வாங்க போவோம். மக்களே, நம்ம ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. இது வந்து டபுள் டெக்கர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அங்க மேல ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்குது பாருங்க. அது பொம்மசந்திரால இருந்து வர்ற எல்லோ லைன், இது வந்து பனசங்கரியில இருந்து வர்ற கிரீன் லைன். ஸோ நீங்க நடக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பனசங்கரியில இருந்து ட்ரெயின் பிடிச்சி எல்வி ரோட்ல ஆர்வி ரோட்ல இறங்கிட்டு அங்கிருந்து மறுபடியும் எல்லோ லைன் பிடிச்சிக்க வேண்டியதுதான். அழகா பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பரா வந்து ஒரு குயிக் வாக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு 10-15 மினிட்ஸ் அழகா பெங்களூர் வைப்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு வழியில் இருக்கிற கல்லை காணெல்லாம் அப்படியே சாப்பிட்டு சூப்பரா நம்ம ஆர்வி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பொம்மசந்திராக்கு மெட்ரோ ட்ரெயின் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு கார்டன். எல்லா ஏரியாஸ்லயும் கார்டனுங்க. பரவாயில்லைங்க பெங்களூர். அதனாலதான் வந்து இன்னும் சில் சிட்டி, கார்டன் சிட்டியா இருக்கு. மக்களே, நம்ம ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்க இருந்து நம்ம எல்லோ லைன்ல பொம்மசந்திரா வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அத்திப்பிள்ளை போய் அங்கிருந்து ஹோசூர் போகணும்.
நீங்க கலசிபாளையா போயிட்டா நேரா ஹொசூர் பஸ் கிடைச்சிரும். பட் ஒரு மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லோ லைன்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க போவோம். நல்லா இருக்குங்க பெங்களூர் மெட்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டேஷன், இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன் இல்ல, அதனால கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன். ராஷ்டிரிய வித்யாலயா ரோடு, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்வி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன். உள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் டிக்கெட் கவுண்டர்ஸ். ஆமாங்க, டிக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், எஸ்கலேட்டர்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஸ்டேர் கேசஸ் எது வேணுமோ எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தீங்களா. மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள வந்தது முன்னே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரேஞ்சு கேட்கணும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். மேல வந்தாச்சு. ஸோ மெஜஸ்டிக் போறதுனாலும் நீங்க இங்கிருந்து போய்க்கலாம் கிரீன் லைன்ல. ஹோசூர் ரோட் போகுதுன்னா எல்லோ லைன் எடுக்கணும். பொம்மசந்திரா. நமக்கு பெங்களூர் மெட்ரோ கார்டு இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இங்க போட்டிருக்காங்க பாருங்க மேப். எல்லோ லைனும் கிரீன் லைனும் சந்திக்கிற இடம். மக்களே நம்ம கார்டு ரீசார்ஜ் பண்ணலாங்க. பெங்களூர் மெட்ரோ கார்டு ரீசார்ஜ் பண்ணியாச்சு. இருந்துச்சுன்னா லைட்டா டேப் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே வந்துக்கலாம். டிக்கெட் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ உள்ள வந்தாச்சுங்க. இங்கிருந்து நம்ம எல்லோ லைன் போற பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ உள்ளுக்குள்ள எல்லா பக்கமே உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம தேர்ட் பிளாட்ஃபார்ம் போகணுங்க. ஸோ இது வந்து பன்ஷங்கரி சைடு போறது. இங்க போட்டிருக்காங்க பாருங்க பொம்மசந்திரா தேர்ட் பிளாட்ஃபார்ம். ஃபுல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்கு எல்லோ லைன் போறதுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. மக்களே நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3யும் வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து நமக்கு எல்லோ லைன் ட்ரெயின்ல பொம்மசந்திரா வரைக்கும் போகணும். ஒரு மினிமம் 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான், ரொம்ப டைம் ஆகாது. மக்களே பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க, மக்கள் பெங்களூர்ல அழகா லைன் எல்லாம் வச்சு சூப்பரா எத்திக்கலா ஃபாலோ பண்றாங்க. ரூல்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஏறாம ஈஸியா ஏறி போலாம். மக்களே நம்ம எல்லோ லைனுக்கு சரியான கூட்டமா இருக்குங்க. எல்லாம் லைன்ல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சைடு இருந்து கிரீன் லைன் ட்ரெயின் வந்துச்சுல, அதுல இருந்து நிறைய மக்கள் வந்துட்டாங்க. இது வந்து எலக்ட்ரானிக் சிட்டி பிடிஎம் லேஅவுட் எல்லாம் போறதுனால செம்ம ரஷ்ஷா வருதுங்க. செம்ம ஃபுல்லா வருது. இப்பதான் ரீசெண்டா ஓபன் பண்ணாங்க நம்ம எல்லோ லைனு. நம்ம இனாகிரேஷன் இது கூட எடுத்து போட்டிருக்கோம், பார்க்காம இருந்தா பாருங்க. பெங்களூர் எல்லோ லைன் மெட்ரோ இனாகிரேஷன் வீடியோன்னு போட்டிருப்பேன். எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லோ லைன் போர்ட் பண்ணியாச்சுங்க. எல்லோ லைன் மெட்ரோல நாம
ராஷ்டிரிய வித்யாலயா ரோட்ல இருந்து பொம்மசந்திரா வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். சோ இந்த ரூட் வந்து இப்போ ரீசெண்டா தான் ஓபன் பண்ணாங்க. கடைசியா ஓபன் பண்ண ரூட் இதுதான், பெங்களூர் மெட்ரோக்குள்ள எல்லோ லைன். அதோட இனாகிரேஷன் வீடியோவும் போட்டிருந்தோம். ஆக்சுவலா இந்த ரூட் தான் வந்து எல்லோ லைன் தான் வந்து ஹோசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து அந்த என்ன சொல்றது ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, அது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து 2 கவர்மெண்ட் இன்வால்வ்டு. அதோட பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷனும் வந்து ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. நம்ம பெங்களூர் மெட்ரோ ரயில் இதுவும் வந்து ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயும் வந்து ஃபீசிபிலிட்டி சரியில்லை, அந்த இன்ஜின் ப்ராப்ளம் என்னென்னமோ சொல்றாங்க. ஏதாவது ஒரு இழுத்தடிக்க ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல, சோ அதனால இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. இந்த எல்லோ லைன் மட்டும் நம்ம ஹோசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்குள்ள இருக்கிற எல்லா ஏரியாஸ்க்கும் போறதுக்கு வந்து செம்ம ஃபாஸ்ட் ஆயிருங்க டிரான்ஸ்போர்ட். என்னதான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து சில்க் போர்டு வரைக்கும் அந்த ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டாலும் இன்னுமே வந்து நம்ம ஒன்ஸ் கர்நாடகாக்குள்ள என்ட்ரானுன்னேவே வந்து அத்திபலையில இருந்தே உங்களுக்கு டிராபிக் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம சந்தாபுரா எலக்ட்ரானிக் சிட்டி இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம சிட்டிக்குள்ள போறதுக்குள்ளேயே வந்து ஒரு வழி ஆயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து சில்க் போர்டு வரைக்கும் அந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம மடிவாலா நிம்ஹான்ஸ் இதெல்லாம் கிராஸ் பண்றப்போ மறுபடியும் டிராபிக் ஆரம்பிச்சிடும். சோ அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி மெட்ரோ வந்து ஹோசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்குள்ள போய் ஒர்க் பண்ற நம்ம மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம் ப்ராபப்ளி இன் ஃபியூச்சர் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெயின்குள்ள பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த எல்லோ லைன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. பட் ஆனா கன்சிடரிங் த ரஷ் வந்து மத்த எல்லா லைன்ஸ்லயும் எப்படி இருக்குமோ ஓபன் பண்ணி ஒரு மாசத்துலயே வந்து செம்ம ரஷ்ஷா போயிட்டு இருக்குங்க. அதனால 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து எல்லோ லைன்ல மெட்ரோ ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. மத்த லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஆப்ரேட் பண்ணுது. சோ இந்த லைன்ல இப்ப ரஷ் வரது ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 போகி வந்து எக்ஸ்ட்ராவா, அதாவது 2 ட்ரெயின் வந்து எக்ஸ்ட்ராவா விடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அது விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து எல்லோ லைன்லயும் ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நல்லா குயிக்கா நமக்கு ட்ரெயின் கிடைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ நாம ஹோசூர் ரோட தொட்டாச்சுங்க. நம்ம பிடிஎம் லேஅவுட் எல்லாம் தாண்டி இப்போ நாம ஹோசூர் ரோட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்குமே வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ், பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். நைட் டைம் லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு போறதுக்கே வந்து செம்ம சூப்பர் வைபா இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம், சன்செட் ஆகி இருட்டடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ கூட்லு கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಇನ್ಫೋಸಿಸ್ ಫೌಂಡೇಶನ್, ಕೋನೆಪನ ಅಗ್ರಹಾರ. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಷನ್ is ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಕುಸ್ಪೂರ್ ವೆಸ್ಟ್. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಷನ್ is ಕುಸ್ಪೂರ್ ರೋಡ್. Next station is
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பொம்மசந்திரா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. எல்லோ லைன்ல டிராவல் பண்றது செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. சாதாரண டைம்ல எல்லாம் வந்து இந்த ரூட் வந்து செம்ம டிராபிக்கா இருக்கும். இந்த டைம்ல அதாவது 20 மினிட்ஸ்ல ஆர்வி ரோட்ல இருந்து பிடிஎம் லேஅவுட், எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் தாண்டி பொம்மசந்திரா வரணும்னா சாதாரண விஷயம் இல்ல. மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கங்காட்டி தான் நம்மளால பெங்களூருக்குள்ள இவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் பண்ண முடியுது. சோ சூப்பரா நீங்க நம்ம ரவிசங்கர் அவர்களோட ஆசிரமத்தில இருந்து கனகபுரா ரோட்ல இருந்து பனசங்கரி வந்துட்டு ஆர்வி ரோடு மெட்ரோல இருந்து எல்லோ லைன் பிடிச்சு பொம்மசந்திரால இறங்கியாச்சு. நாம இப்போ நம்ம பொம்மசந்திரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கீழே போயிட்டு ஆப்போசிட்ல நமக்கு டிமார்ட் பக்கத்துல பிஎம்டிசி பஸ்ஸஸ் கிடைக்கும். அங்கிருந்து அத்திபலை போயிட்டு அங்கிருந்து நம்ம தமிழ்நாடு பஸ் பிடிச்சுக்கலாம். அங்கிருந்து ஹோசூர் டவுனுக்குள்ள போறதுக்கு வாங்க போவோம். மக்களே, நம்ம ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பொம்மசந்திரா ரீச் ஆயாச்சுங்க. நீ ஆப்போசிட்ல போயிட்டு அத்திபிலே போயிட்டு அங்கிருந்து ஹோசூர் பஸ் எடுக்கணும். வாங்க போ. இன்னைக்கு சூப்பரா பெங்களூரை பாதி ஒரு சுத்தி அடிச்சுன்னு நினைக்கிறேன். ரோடு கிராஸ் பண்ணோம், அந்த சைடு போயிட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம்ங்கிறதுனால செம்ம ரஷ்ஷா இருக்குங்க. பீக் டைம், நம்ம வீக் டேஸ்ல வேற டிராவல் பண்றோம். இந்த ரோடு எப்பவுமே வந்து செம்ம பிஸியா இருக்கும் பெங்களூர்ல. மெட்ரோ ட்ரெயினும் செம்ம ரஷ் இன்னைக்கு. பொம்மசந்திரா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு அண்டர் பாஸ் இருக்குங்க. அண்டர் பாஸ்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு ரோடு சிக்னல் இருக்கும். அதுல வந்தீங்கன்னா டிமார்ட் இருக்கும். ஓகேவா? டிமார்ட்டுக்கு பக்கத்துலயே வந்து பொம்மசந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இங்கிருந்து அத்திபலை போயிட்டு அங்கிருந்து நம்ம ஹொசூர் பஸ் எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொம்மசந்திரா மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பிஎம்டிசி பஸ் பிடிச்சு அத்திபலை வந்தாச்சுங்க. ஃபுல்லா வந்து கர்நாடகா பிளாக் போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம நவம்பர் மாசம் வந்திருக்கோம். நம்ம கர்நாடகா ராஜ்யோத்சவம் இப்பதான் முடிஞ்சு. நவம்பர் 1 அன்னைக்கு கர்நாடகா ஃபார்மேஷன் டே. அதனாலதான் பிஎம்டிசி பஸ்ல இருந்து இறங்கணுன்னே வந்து நமக்கு தமிழ்நாடு போற டவுன் பஸ்ஸஸ் கிடைக்கும். ஹோசூர் டவுன் பஸ்ஸஸ் இப்போ வந்து லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஹோசூர் கார்பரேஷனுக்கு 4-5 பஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேன்கனி கோட்டால 2 பஸ் ஆப்ரேட் ஆகுது. அத்திபலை ரூட்ல 2-3 பஸ் ஆப்ரேட்
ஆப்ரேட் ஆகுது. ஸோ சிட்டிஸ்ல மட்டுமே சென்னை சிட்டி திருச்சியில இருந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் இப்போ ஹோசூர் கார்பரேஷனுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. மதுரையிலேயும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நாகர்கோவில்லையும் பார்த்த மாதிரி ஞாபகம். ஹோசூர் கார்பரேஷனுக்கு இப்பதான் ரீசெண்டா வந்திருக்கு, ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. ஸோ சூப்பரா நம்ம அத்திமலையில இருந்து ஹோசூர் வரைக்கும், ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் 14 ரூபா தாங்க டிக்கெட் பிரைஸ். ஸோ உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். லேட் நைட் உங்களுக்கு 10:30 மணி வரைக்குமே வந்து உங்களுக்கு டவுன் பஸ்ஸஸ் இருக்கும் அத்திமலை பெங்களூருக்குள்ள இருந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ள போறதுக்கு. ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஓடுற ஒரு இன்டர்ஸ்டேட் டவுன் பஸ்ஸுங்க. இதெல்லாம் வந்து நீங்க பார்டர் ஏரியாஸ்ல தான் பார்க்க முடியும். நம்ம கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற டவுன் பஸ் சூப்பரா இருக்குல்ல. லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் நல்லாவே இருக்கு. இன்னும் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் கூட பிரிக்கலீங்க. பிராண்ட் நியூ பஸ், செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அத்திமலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுனேவே வந்து ஒரு டோல்கேட் வருங்க. டோல்கேட் கிராஸ் பண்ணுனேவே வந்து நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ உள்ளுக்குள்ள வந்தோடனே நம்ம ஜூஜுவாடி எல்லாம் கிராஸ் பண்ணி சிப்காட் கிராஸ் பண்ணி இப்போ தனிஷ்க் சிக்னலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம சிட்டிக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் வச்சுக்கலாம். இங்கிருந்து வந்து அந்த ஓவர் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஆம்னி பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்க சில சமயம் போர்ட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வராமையே அப்படியே இந்த பிரிட்ஜ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம மோஸ்ட்லி வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் போர்ட் பண்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மற்ற சிட்டிஸ்க்கு பெங்களூர்ல இருந்து ஹோசூர் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த தனிஷ்க் சிக்னல்ல இருந்து தான் போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டணுன்னே வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஃபிளவர் மார்க்கெட் இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆகும். ஸோ மக்களே, நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம பெங்களூர் ஆனேக்கல் ரோட் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்திலிருந்து பனசங்கரி வந்து பனசங்கரியிலிருந்து ஆர்வி ரோட் போய் ஆர்வி ரோட்ல இருந்து பொம்மசந்திரா வந்து பொம்மசந்திரால இருந்து அத்திமலை வந்து நம்ம ஹோசூரும் வந்தாச்சு. ஸோ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண லோ ஃப்ளோர் பஸ்லையும் டிராவல் பண்ணியாச்சு. நம்ம ஹோசூர் கார்பரேஷன்ல இப்போ ரீசெண்டாக அத்திமலை ரூட்லையும் தேன்கனிக்கோட்டை ரூட்லையும் விட்டுருக்காங்க லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ். நல்லாவே இருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
நம்ம பெங்களூர் ஹோசூர் பக்கம் வந்தா ஒரு நாள் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.